ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா கணபதி பாளையத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பொங்கலூர் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த கோயில் அங்கே தான் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் இது காலபைரவருக்கு தனி சன்னதி. இந்த கோயில் இருக்கிறது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ரோட்டு பகுதி முன்னாடியிலே அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் இப்போ கும்பாபிஷேக வேலை நடந்துகிட்ருக்குது. இது எப்போன்னு கும்பாபிஷேகம்னா 23/4/2026 கும்பாபிஷேகம் இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கங்க, காலபைரவரோட ஆசி பெறுங்க. இப்போ நாங்கள் போய் காலபைரவர் தரிசிக்க போகிறோம். இந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கட்டளை பூஜை இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் வேணால் இந்த கட்டளை பூஜையெல்லாம் இங்கே பண்ணுறாங்க, கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அரசமர விநாயகரை வணங்கிட்டு பிரகாரத்தை சுற்றி காலபைரவரை நாங்கள் வணங்க போகிறோம். இந்த கோயில் சிறப்பு என்னென்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நல்ல சிறப்பான அபிஷேக பூஜை எல்லாம் நடைபெறும். அப்போ வந்து பக்தர்கள் கையில் பூக்களை கொடுத்து காலபைரவருக்கு அர்ச்சனை பண்ண நம்ம கையினாலே பண்ண கொடுப்பாங்க. இந்த கோயிலில் வந்து நிறையா பேர் வேண்டுதல், தொழில் சம்பந்தமாக, வியாபாரம், கண் திருஷ்டி இதுக்கெல்லாத்துக்கும் வந்து காலபைரவரை வணங்கிட்டு போகிறாங்க. இதுதாங்க காலபைரவர். நாங்கள் போனோன்னே தீபாராதனை காட்டினாங்க. நாங்களும் வணங்கிட்டு அங்கே கும்பாபிஷேக நோட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு சுற்றி வர இருக்கிற இந்த கோயிலோட அழகை ரசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து அந்த சிவற்றில் இருக்கிற இந்த பரிகார முறைகளை எல்லாம் வந்து இந்த சிவற்றில் ஃப்ளக்ஸ் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. என்னென்ன ராசிக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்னு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து காலபைரவரை வணங்கி அருள் பெறுங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இந்த கோயிலுக்கு உங்களுக்கும் வர வாய்ப்பு கிடைச்சதுன்னா வந்து சாமி மட்டும் போங்க. இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.